ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கிரைம் 101 அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், மார்க் ரஃபல்லோ, ஹாலே பெரி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பார்ட் லேட்டன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாரான கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து ஒரு குழப்பமான ஒரு திருடன். ரொம்ப பெரிய பணக்காரங்க எல்லாமே ஜுவல்லரி எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு போய் திருடுறது, ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. இவரோட கேரக்டர் இப்படி இருக்கு. மார்க் ரஃபல்லோ, அதாவது நம்ம ஹல்க், அவர் வந்து ஒரு தோத்து போன ஒரு டிடெக்டிவா இருக்காரு. இவரு கூட ஒர்க் பண்ற மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாமே கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்றாங்க. பட் ஆனா இவரு ரொம்ப நேர்மையா பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இந்த கேஸ் வருது, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி ஹாலே பெரி வந்து இன்சூரன்ஸ் புரோக்கர். ஸோ இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ் அந்த படத்துல இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட்ல. அது என்ன பாயிண்ட், எதனால மீட் பண்றாங்க, நம்ம தார ஹல்க்கு பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பர்ஸ்ட் தோன்றது கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணுவாரு. ரொம்ப சட்டிலா சூப்பரா பண்ணியிருந்தாரு. சப்போர்ட் பண்ற விதம் மார்க் ரஃபல்லோ அண்ட் ஹாலே பெரியும் அவங்க பாட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. ஏன்னா அது ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத அழகா கண்டுபிடிப்பாங்க. கிறிஸுக்கும் மோனிகா பார்பராக்கும் ஒரு ரொமான்டிக் போர்ஷன் இருக்கும். அதுவும் பார்க்க கொஞ்சம் கியூட்டா நல்லாவே இருக்கும். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே இல்ல. பட் ஆனா ஒரு பைக் சேஸ் சீன் மட்டும் இருக்கு, அது நல்லாவே எடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். நடுவில் கொஞ்சம் பேஸ் பிக்கப் ஆகும், கடைசியில மறுபடியும் ஸ்லோ ஆயிடும். இந்த கிரைம் மூவி அப்படிங்கிறதுனால நிறைய கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ஸ்டார்டிங்லேயே யார் யாருக்கு என்னென்ன ரோல், கடைசி எப்படி முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் அந்த படமும் போகும். முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீசென்டான மூவி தான். ஆனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். இன்னைக்கு யூகே பிரீமியர்ல பார்த்தேன். நம்ம ஊர்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.